மிஸ்டர் லேடிஸ் மெய் என்பர்களுக்கு உங்கள் பாரம்பரிய வைத்தியர் உங்கள் ராஜசூரியன். அற்புதம் ஆனந்தம் மெய் என்பர்களே. இப்ப பிளட்ல உப்பு அதிகமா போச்சு, கிட்னில கிரியேட்டிவிட்டி கூடங்க அப்படின்னு அழுவாங்க. கிரியேட்டிவிட்டி ஆயிடுச்சுங்க அப்படின்னு அழுவீங்க. இந்த கிரியேட்டிவிட்டிய விரட்டி எடுக்கலாம். நம்ம என்ன செய்யணும்? உப்பின் அளவு எப்படி? உப்பு அளவு தப்பா போயிட்டா பெரிய பிரச்சனைங்க. கிட்னி போயிடும். கிட்னி போச்சு, இப்ப என்ன பண்றது? இழந்த கிட்னியை கூட மீட்டலாம். முன்னே சொல்லியிருக்கேன் நான். இப்பவும் அதை தான் ஞாபகப்படுத்தினேன் உங்களுக்கு. ஒன்றும் மேட்ரு கிடையாது. தினமும் வாழைப்பூ இருக்கு பார்த்தீங்களா? யார் யாருக்கெல்லாம் உப்பு இருக்கவங்களுக்கு தான் நான் சொல்றேன். உப்பு இருக்கு, உப்பு இல்லாதவங்க ஒரு வேளை சாப்பிடுங்க. உப்பு இருக்கவன் 3 வேளையும் வாழைப்பூ கஷாயம். வாழைப்பூவை வேக வச்சு அந்த சாரை எடுத்து தின்ட்டு அந்த இதை வெந்த வாழைப்பூவை மென்று தின்றணும், உப்பு போடாம. 2-3 நாளையிலே குணந்துருங்க. 3 நாள்ல. வாழைப்பூ இருக்குல்லங்க, வாழைப்பூவை நல்லா வேக விட வேண்டியது. சீரகம் அதெல்லாம் போட்டு ஒரு 1/4 உப்பு, லேசா 1/4 உப்பு, ரொம்ப உப்புலாம் போடக்கூடாது, 1/4 உப்பு போடணும். அந்த தண்ணியை குடிக்கணும். கிரியேட்டிவிட்டி குறைஞ்சிரும். எனக்கு தெரிஞ்சு அந்த சுவை கூட, உப்பு கூட வேண்டாம். ஏன்னா உப்பின் அளவு கூட்டுறதை நம்ம குறைக்கணும் இல்லையா? அதனால தற்சமயத்துக்கு உப்பு வேண்டாம். அப்போ 48 நாளைக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். அப்படியே வாழைப்பூவை 2 சீரகத்தை போட்டுணும். இல்லை, சீரகத்தை போட்டு நல்லா வேக விட்டுணும். வேக விட்டு அந்த தண்ணியை இறுத்து குடிக்கணும். இதை 3 வேளையும் குடிச்சிட்டு வரணும். 3 வேளையும் குடிச்சிட்டு மாமிச ஐட்டங்களை பூரா அவாய்ட் பண்ணிட்டு கஞ்சிச்சோறு மட்டும் தின்னுட்டு, உப்பு போடாத கஞ்சிச்சோறு சாப்பிட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா நிறைய சாப்பிடணும். நானா காய்கறிகள்லாம் வேக வச்சு சும்மா சாப்பிடணும், உப்பு இல்லாம. 3 நாட்களில் நீங்க மாற்றத்தை காண்பீங்க, உறுதியா காண்பீங்க. கிரியேட்டிவிட்டி உப்புலாம் குறைஞ்சு போயிடும், ஆட்டோமேட்டிக் குறைஞ்சிடும். அதுல காய்கறியில முள்ளங்கியும் சேர்த்துக்கணும், கொஞ்சம் அதிகமா போட்டு வேக வச்சு இருந்து குடிச்சிங்கன்னா அது ஒரு டேஸ்டா இருக்கும். ஆட்டோமேட்டிக்கா அந்த அளவு மாறிக்கிட்டே இருக்கும். அந்த வாழைப்பூ தண்ணி குடிக்கவே 3 நாள்லேயே சரியாயிடும். கிரியேட்டிவிட்டி குறைஞ்சிரும். 48 நாள், 1 மண்டலம் அவ்வளோ தேவையில்லை. கிரியேட்டிவிட்டி குறைஞ்சிச்சு, நார்மல் ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. 10 நாள், 5 நாள்லேயே வந்துடும் நினைக்கிறேன். 5 நாளில் வந்துட்டாலே நீங்கள் விட்டுடலாம், ஃப்ரீயாக விட்டுடலாம். உங்கள் கிட்னியை பாதுகாக்கின்ற அற்புதமான ஒரு அழகான பொருள் வாழைப்பூ என்பதை மறந்து விடக்கூடாது. வாழைப்பூ ஒன்று தான் கிட்னியை பாதுகாக்கும். எல்லாம் பாதுகாக்க என்ன ஏகப்பட்ட பொருள்கள் இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு, நானே சொல்லியிருக்கேன். அதை விட இப்போ உணவுப் பொருளே நான் சொல்லிட்டு இருக்கேன். வாழைப்பூவே போதும் உங்களுக்கு. வாழைப்பூவை தொடர்ந்து வேக வச்சு, அந்த வாழைப்பூ வேக வைக்கும் போது இதை சேர்த்துக்கணும். நீங்க என்ன சேர்த்துக்கணும்? சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கணும். சீரகம் சேர்த்து வேக வச்சு சாப்பிட 3 வேளை தொடர்ந்து சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா 3 நாள்லயே உங்களுடைய உப்பின் அளவு, ரத்தத்தில் உள்ள உப்பின் அளவு குறைந்து விடும். ஆக இப்படி செய்து அப்படி வாழுங்கள்.